بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் பெயர் மதன். யாரெல்லாம் தௌஹீத் ஜமாத்தோடு தொடர்போடு இருக்கிறார்களோ அவரெல்லாம் அறிந்த ஒரு முகம். உணர்விலே 2005ஆம் ஆண்டு உணர்வு பத்திரிகைக்காக லேஅவுட் ஆர்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பதவிக்காக வந்தவர். கடந்த 5 ஆண்டுகளாக முழுக்க முழுக்க உணர்விலேயே பணியாற்றியவர். கடந்த 4 மாதங்களாக மக்கள் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய பத்திரிகையிலே இப்போது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எப்போது ஹிதாயத்தை கொடுக்க நாடுகிறானோ அப்போதுதான் கொடுப்பான் என்பதற்கு ஒரு உதாரணம். உணர்வுல இவ்வளவு நாள் பணியாற்றினாங்க, அங்கெல்லாம் கிடைக்கல. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கான் போல இருக்கு. அல்லாஹ் உங்களுடைய துவாக்கள் மூலியமாக கொடுத்திருக்கிறான். சகோதரர் மதன் அவர்கள், நான் அடிக்கடி அவரை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன், எப்போ உங்களுக்கு சுன்னத்து வருதுன்னு கேட்பேன். அதுக்கு இன்றைக்கு தான் அல்லாஹ் வாய்ப்பு அளிச்சிருக்கிறான். அதனால நம்ம ஃபோர்ஸ் பண்ணலை, சொன்னோம், சொல்லிக்கிட்டே இருந்தோம். அவரும் அவங்களுடைய மனைவிட்டையும் சொல்லுவோம். அல்லாஹ் இன்னைக்கு வர்றப்ப கூட எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு எனக்கு வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக பசங்க வர்றப்ப தான் அனீஸ் சொல்கிறாரு சகோதரர் மதன் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இப்போ மதன்ட்டே கேட்போம் எப்படி, அது எது காரணமாக இருந்ததுன்னு சொல்லுங்க. இஸ்லாத்துக்கு வரணும்னு 5 வருஷமாக நான் ஆசையில தான் இருந்தேன். ஆனால் இறைவன் எனக்கு நாட்டத்தை கொடுத்தான், இஸ்லாத்துக்கு வரணுன்ற நாட்டத்தை கொடுத்தான். ஆனால் நான் தான் வந்து இஸ்லாத்துக்கு வராமல் அப்படியே சரி ஃபேமிலியோடு வரலாம், ஃபேமிலியோட வரலாம், கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம மட்டும் தனியாக வந்தால் எப்படி, நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களோட வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி காலையில் தான் எனக்கு ஒரு மாற்றமே ஏற்படுச்சு. அதை இறைவன் நாட்டத்தை கொடுத்துட்டான், வரணுன்ற ஒரு எண்ணத்தை என் மனசில் ஏற்படுத்தான். ஆனால் இது வரைக்கும் வந்து அந்த சைத்தான் வந்து என் மனசில் வந்து அந்த போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து இருந்தால நான் வர முடியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து இறைவன் வந்து நீ வந்தே ஆகணுன்ற ஒரு நாட்டத்தை கொடுத்தால என் ஒய்ஃப் கூட தெரியாது, நான் இஸ்லாத்தில் வரது என் ஒய்ஃப் கூட தெரியாது. நான் டைரெக்டாக அப்படியே வந்துட்டேன். நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷமா ஆச்சு. நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து இஸ்லாத்துக்கு வரணும்னு நினச்சேன். சரி, கல்யாணம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபோட வரலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தேன். நானும் 5 வருஷமா போராடி பார்த்துட்டேன் என் ஒய்ஃப் கிட்ட, இஸ்லாத்துக்கு வா, ஒரு இறைவன் தான், எப்படி வந்து உனக்கு வந்து ஒரு அப்பா ஒரு ஆத்தா இருக்க முடியுமோ அது மாதிரி வந்து இந்த அகிலத்தையும் படைத்து பரிபாலிக்கும் இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்று நான் இஸ்லாத்தில் எனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன், என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அவளுக்கு வந்து விளங்கலை, பெண்களுக்கு இப்போ எப்பவுமே பின்புத்தி தானே, அதனால் அவளுக்கு விளங்கலை. அதனால் வந்து நான் வந்து அவளுக்காக துவா செய்வேன், அவளும் வந்து சொர்க்கத்துக்கு வரத்துக்கு நான் வந்து பாடுபடுவேன். என் பிள்ளைகளையும் வந்து நான் இது பண்ணோம். நீங்களும் தயவு செஞ்சு என் ஒய்ஃப் வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு நீங்களும் வந்து கொஞ்சம் துவா செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இறைவன் நாடினால் தான் எதுவும் நடக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் பாருங்க. அவரு இந்த காலில் கூட அவர் நினைக்கல, திடீரென்று அவர் மனசுல ஏற்பட்ட ஒரு மாற்றம். ஏன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றாரு, தொடர்ந்து இதுதான் சரின்னு படுது, ஆனாலும் வருவதற்கு ஒரு தயக்கம், அல்லாஹ் வர வச்சுட்டான். இவர் சகோதரர் காமேஷ் பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்தீங்கன்னா யாரும் காமேஷ்னு சொல்ல மாட்டோம். எப்படி இருக்கிறாரு பாருங்க, தாடியும் தொப்பியுமாக இருக்கிறாரு. அல்லாஹ் போதுமானவன். எது உங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் வர வச்சு? அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு பேசுங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது உண்மை. இப்போ நான் ஒன்று ஆண்டவனை அதனால தான் நன்றி சொல்லணும். அவன்
அவன் நாடினதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சான். தின்னால நான் தப்பான வழியா போயிட்டு இருந்தேன். ஆனால் என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு கோடான நன்றி. நான் எவ்வளோ செலுத்தினாலும் அவருக்கு பத்தாது. இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. நான் போன வெள்ளிக்கிழமை தான் ஜமாத்துக்கு போய் ஆண்டானா அல்லா வந்தாருனேன். நேற்று என்னோட மனைவி கன்சிடராக இருக்கா. நான் ஒவ்வொரு நாளும் துவா பண்ணுறது இன்னைக்கு ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். இதுனே தெரிஞ்சிச்சு அவன் எவ்வளோ மிகப்பெரிய அளவட்ட அன்பாளன்ட்டு. இன்ஷால்லா என்னோட மனைவியும் அல்லா நாடிப்பான்ட்டு நான் துவா பண்ணுவேன். நீங்களும் துவா பண்ணுங்க எனக்காக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். ஏன்னா நம்ம எந்த முயற்சியும் செய்யலை. அல்லாஹ் அவனுடைய தேர்ந்தெடுப்பை வச்சிருக்கிறாங்கிறதுக்கு இந்த 2 சகோதரனையும் எல்லாம் உதாரணமாக்கி வைக்கிறான். நம்ம ஒரு பெரிய முயற்சிலாம் செய்து இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பொய், அது உண்மைக்கு புறமா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஆனால் எத்தனை கோடி சகோதரர்கள் இப்படி இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் யார் போய் சொல்றது? எப்போ போய் சொல்ல போறோம்? அல்லாஹ் நாளைக்கு கியாமத்தில் நிப்பாட்டி வச்சு கேட்டால் என்ன பதில் இருக்கு நம்மள்ட்ட? நீ என்னடா செஞ்சேன்னு கேட்டால் நம்மள்ட்ட என்ன பதில் இருக்க போகுதுன்னு யோசிங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த தாவாங்கிற இந்த பணி மட்டும்தான் நிரந்தரமானது. இன்றைக்கு கூட ஒரு பதவியை பற்றி ஜும்மாவுடைய உரையில் சொன்னார். நான் அதுலேயும் கூட ஒரு சின்ன இது இருக்கு. ஏன்னா தனிப்பட்ட நபர்களை நாம் தாக்குவது நம்முடைய நோக்கம் அல்ல, அந்த நோக்கமும் இல்லை. ஆனால் அதுலேயும் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. அது சொல்லியிருக்க கூடாது என்பதுதான் நம்ம ஜமாத்தினுடைய கருத்தாவே இருக்குது. நம்ம யாரையும் புண்படுத்த தேவையில்லை. நம்மளுடைய வேலை இருக்கிறது. நம்மளுடைய வேலை என்பது, பணி என்பது நிரந்தரமானது, நெடிய தூரம் செல்ல வேண்டிய பணி. அந்த பணியில யாரும் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் இருக்கான். நம்ம பாட்டில் தவக்கல் தரலான்னு போயிட்டு இருப்போம். இது யாராவது கூப்பிட்டு வந்தாங்களா? இங்க தான் கலிமா சொல்லணும் என்ன தேவை இருக்கு? அதையும் கூட உங்களை அத்தனை பேரையும் சாட்சியா வச்சு அல்லாஹ் ஆக்குறானா, உங்களுக்கு அந்த நன்மையில பங்கு கொண்டு வந்து அல்லாஹ் தர்றானே. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே இது. அப்ப அல்லாஹ்க்கு நம்ம சுகர் செய்யணும். அல்லாஹ் போதுமானவன். 2 பேரும் சேர்த்து இப்படி வாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. நான் சாட்சியம் கூறுகிறேன் அந்த ஓர் இறையை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று நான் மீண்டும் சாட்சியம் சொல்லுகிறேன் முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார் என்று நம்பிக்கை கொண்டு கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவுதான். இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க. இஸ்லாம்ங்கிறது எந்த விதமான எதுவும் சடங்கும் சம்பிரதாயம் இல்லை. அல்லாஹ் போதுமானவன். காமேஷ், ஏற்கனவே உங்க பேரு அப்துல் ரஹ்மான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்துல் ரஹ்மான் என்ற பேரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. மதன் உங்களுக்கு மூசா. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன்ல அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு நபிகளுடைய வரலாறு இருக்கிறது என்றால் அது மூசா நபியுடைய வரலாறாக தான் இருக்கும். அவங்க அளவுக்கு அதிகமா பாடுபட்டவங்களும் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய, நிறைய சோதனைகளை சந்தித்த ஒரு நபிகள் அவர்கள், இறை தூதர் அவர்கள். அதனால அல்லாஹ் அந்த மாதிரி நீங்களும் பாடுபடுவதற்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். இந்த 2 குடும்பத்தில் உள்ள மனைவிமார்களும் இஸ்லாத்துல வர்றதுக்கு துஆ செய்யுங்க. அவங்க 2 பேருடைய மனைவியும் இஸ்லாத்துல வருவதற்கு துஆ செய்யுங்க. ஹிதாயத் என்கிறது அல்லாஹ் கொடுப்பது. அல்லாஹ் நாடட்டும். துஆ செய்யுங்க. அவங்க உங்களுடைய துஆக்கள் அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி மதனை பொறுத்த மாத்திரத்துல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. அல்லாஹ் நினைச்சா பள்ளிவாசலை இடிக்க போனவனே அல்லாஹ் மாத்தலையா? பாபரி பள்ளிவாசலுடைய டூம்ல இருந்து இடிச்சவர் அவரே இஸ்லாத்துல வரலையா? இஸ்லாத்துல வர வைக்கலையா? அல்லாஹ் நாடினா நடக்கும். நீங்க துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வர்ற கோடைகால வகுப்பு வருகின்ற 1ஆம் தேதி இங்கே தலைமையிலே ஆரம்பம் செய்யப்பட இருக்கிறது. 8ஆம் வகுப்பு, அதாவது 7வது பாஸ் பண்ணவங்க யாரா இருந்தாலும் பிள்ளைகளை கொண்டு வந்து விடலாம். அதே மாதிரி பெண்களுக்கும் இங்கே தொடங்க இருக்கிறது. 100 ரூபாய் மட்டும்தான் ஃபார்மு, மற்ற எல்லாம் இலவசம். எல்லாமே இலவசமாக கொடுக்கப்படுகிறது. 10 நாட்கள் முழுமையாக இஸ்லாமிய கல்வியை அவர்களுக்கு பயிற்சிப்பதற்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. இதற்கு உதவி செய்யக்கூடியவங்க, நன்கொடை கொடுக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் கொடுங்க. ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக் கொள்ளலாம். ஒரு 10 நாளைக்கு செலவை தத்தெடுத்துக் கொள்ளலாம். 10 நாளைக்கு அதிகபட்சமா 1000 ரூபாய் செலவு வரும் ஒரு சகோதரருக்கு. 10 நாளைக்கு அவ்வளவுதான் வரப்போகுது. அந்த மாதிரி தத்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒருத்தர் எடுத்துக்கிறேன், ஒரு 5 பேர் எடுத்துக்கிறேன், 10 பேர் எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய சகோதரர்களும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா எந்த ரூபாயும் எந்த பைசாவும் ஜமாத்துல இல்லை. அல்லாஹ்வின் தவக்கல், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் உங்கள் மீது தருவான், உங்கள் மூலியமாக தருவான் என்ற நம்பிக்கையில
துவங்கிட்டோம். அல்லாஹ் எங்களுக்கு தருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்களும் துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஅஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட் நம்பர் 81 அங்கப்பநாயக்கன் தெரு, சென்னை 1.